9 மாதங்களுக்கு பிறகு விண்வெளியிலிருந்து பூமிக்கு திரும்பிய விண்வெளி வீரர்கள். Slow it down from 350 to about 119 miles per hour. We can see 15 kilometers. Brace for drogue window. Happening inside the capsule. Great to from the WB-57 high altitude plane, and there you see it on your screen. Drogue deployment. Drogue descent rate nominal. சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் உள்ளிட்ட 4 பேருடன் பத்திரமாக கடலில் தரையிறங்கியது டிராகன் விண்கலம். And splashdown. Crew 9 back on Earth. விண்வெளியிலிருந்து பூமிக்கு 17 மணி நேர பயணம் வெற்றிகரமாக நிறைவு. Still intact as well as the panels that enclose. And the recovery vessel being used today is, as we mentioned multiple times, the same. And there we do see Crew 9, some happy waves, smiles all around, back on Earth. For those of you that have just recently joined. விண்கலத்தை விட்டு வெளியேறியதும் கையசைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய வீரர்கள். Remember here, that is none other than Sunny Williams. Big smile, big waves. She, like her other crew members, now will be assisted onto the mobility aid. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியதாக வெள்ளை மாளிகை எக்ஸ் பக்கத்தில் பதிவு. எலான் மஸ்க், ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் நாசாவுக்கு நன்றி. இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனை பத்திரமாக பூமி திரும்பியதை கொண்டாடிய கிராம மக்கள். குஜராத்தின் மெக்சனாவில் பட்டாசுகளை வெடித்தும் கொண்டாட்டம். பாதுகாப்பாக பூமி திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ் புகைப்படத்திற்கு குஜராத் மக்கள் ஆரத்தி காட்டி வரவேற்பு. விண்கலத்தை விட்டு சுனிதா வெளியே வந்ததும் பெண்கள் ஆரத்தி எடுத்து நிகழ்ச்சி. அமெரிக்காவின் புளோரிடா கடலில் விழுந்த டிராகன் விண்கலத்தை சுற்றி வந்த டால்பின்கள். Fast boats there in place working to assist the capsule. This harnessing is what will be used to lift the Dragon capsule out of the water and onto the recovery vessel. Wow, we got a cute little pod of dolphins. It wasn't just one or two. பூமி திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்டோரை வரவேற்கும் விதமாக நெகிழ்ச்சி சம்பவம். Parameters today, obviously wave height near a concern. The weather is beautiful, as Jaden mentioned, in the 60s, sunny. Looking forward to seeing Crew 9 exit the capsule. தமிழகத்தில் கடும் வெப்பத்துக்கு மத்தியிலும் வரும் 24ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை. 2வது நாளாக காற்றுடன் கூடிய மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க வலுவான தூதரக முயற்சிகளை மேற்கொள்ள வலியுறுத்தல். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக வருகிற 22ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் கூட்டு நடவடிக்கை குழு ஆலோசனை கூட்டம். கேரளா, தெலங்கானா, பஞ்சாப் மாநில முதலமைச்சர்கள், கர்நாடக துணை முதலமைச்சர் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக அறிவிப்பு. கேரளாவோட முதல்வர் பினராயி விஜயன் வராருங்க. தெலுங்கானாவில் சிஎம் ரேவந்த் ரெட்டி அவர்கள், பிறகு கர்நாடகாவில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் துணை முதல்வர் சிவகுமார் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பஞ்சாபின் முதல்வர் ஆம் ஆத்மி பார்ட்டியோட பகவத் மான் வராங்க.
புதுக்கோட்டை மாவட்டம் கோவிலூரில் காவல்துறை நடவடிக்கையை கண்டித்து 3.5 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற போராட்டம் வாபஸ். இருதரப்பு மோதல் தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களை ஸ்டேஷன் ஜாமீனில் விடுவித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது. ஆட்சியர் மற்றும் எஸ்பியை மாற்றிவிடுவேன் என கூறிய தருமபுரி கிழக்கு மாவட்ட செயலாளர் தர்மச்செல்வன் மாற்றம். தருமபுரி கிழக்கு மாவட்டத்தின் புதிய பொறுப்பாளராக MP ஆர் மணியை நியமித்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. தாம்பரம் அருகே கார் கண்ணாடியை உடைத்து 6 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் நடவடிக்கை எடுக்க லஞ்சம். 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக மணிமங்கலம் காவல் நிலைய காவலர் 2 சஸ்பெண்ட். தேனியிலிருந்து கேரளாவுக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 40 டன் ரேஷன் அரிசி பறிமுதல். குடோனில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் அதிர்ச்சி. சென்னை மாநகராட்சியின் 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல். அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க புதிய மேம்பாலங்கள் உள்ளிட்ட திட்டங்கள் இடம்பெறும் என எதிர்பார்ப்பு. ஊழலை கண்டித்து டாஸ்மாக் கடையில் முதலமைச்சரின் படத்தை ஒட்டுவோம் என்ற அண்ணாமலை அறிவிப்பு எதிரொலி. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி டாஸ்மாக் கடையில் பாஜக பெண் நிர்வாகியின் செயலால் திமுகவினர் அதிர்ச்சி. தேனி அருகே மதுராபுரியில் இந்தியன் ஆயிலுக்கு சொந்தமான பெட்ரோல் பங்கில் மோசடி. கலப்படம் செய்யப்பட்ட பெட்ரோல் விற்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. குடியரசுத் தலைவர் மாளிகையில் பூந்தோட்டத்தை பார்வையிட்ட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகள் குடும்பத்தினர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் கலந்துரையாடி குழு புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி.